இப்போ ஸ்டாலின் வெளிநாடு போயிருக்கிறார். நல்ல வேலைக்கு சைக்கிள் ஓட்டா இருந்தா சரி. இங்கிருந்து சைக்கிள் ஓட்டுறது, தமிழ்நாட்டிலிருந்து வெளிநாட்டுக்கு போய் சைக்கிள் ஓட்டுறதுக்காக போறாரு. எப்படிப்பட்ட முதலமைச்சர்? இந்தியாவில் பல முதலமைச்சர் வெளிநாட்டுக்கு போறாங்க, அங்க போய் தொழில் முதலீட்டு ஈர்ப்பதற்காக போறாங்க. ஆனா தமிழ்நாடு முதலமைச்சர் வெளிநாட்டுக்கு போய் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கார். அந்த காட்சியை கடந்த காலத்தில் பார்த்தோம். நான் அறிக்கையாக கூட விட்டேன், இந்த முறையாவது தொழில் முதலீட்டு ஈர்ப்பதாக சொல்லி கொண்டு வெளிநாடு சென்றிருக்கிறீங்க, இப்பொழுதாவது தொழில் முதலீட்டு ஈர்த்துவாங்க. கிட்டத்தட்ட திரு ஸ்டாலின் அவர்கள் 4 முறை வெளிநாடு பயணம் மேற்கொண்டிருக்கிறார். இந்த 4 முறை வெளிநாட்டு பயணத்தில் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்த முதலீடு என்ன? வெறும் 18,000 கோடி. 36 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டதா சொல்றார். ஆனா இந்த நடைமுறைக்கு வரல. ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுகின்ற பொழுது இதே புரட்சி தலைவி அம்மா தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்ற காலகட்டத்தில் தமிழகத்தில் தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு 98 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டு பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இன்றைக்கு நடைமுறைக்கு வந்துவிட்டது. அந்த தொழிற்சாலைகளும் திறக்கப்பட்டு வேலைவாய்ப்பை கொடுக்கப்பட்டுகின்றன. இதனால் தமிழகத்திலே பொருளாதாரம் ஏற்றம் பெற்றுகின்றது. அம்மா வழியில் வந்த அம்மாவுடைய அரசாங்கம் 2019 ஜனவரி மாதம் தொழில் முதலீட்டு மாநாட்டை தமிழகத்தில் நடத்தி 3,05,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு 304 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டு பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நடைமுறைக்கு வந்து தொழிற்சாலை கட்டப்பட்டு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இதுவரை திராவிட முன்னேற்ற கழகத்தில் வெள்ளை அறிக்கை கேட்கிறோம். எப்பொழுது பார்த்தாலும் இருக்கிற நம்முடைய தொழில்துறை மந்திரி சொல்றார், பல லட்சம் கோடிக்கு தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டது, பல நூறு தொழில் நிறுவனங்கள் தமிழகத்தில் வர இருக்கின்றன, பல நூறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டது என்று பத்திரிகையில் தான் செய்தி வருது, ஊடகத்தில் செய்தி வருது. வெள்ளை அறிக்கை கொடுங்க, மக்கள் கேட்கிறாங்க, மக்களை ஏமாற்றாதீங்க. எவ்வளவு தொழில் முதலீட்டு ஈர்த்தீர்கள், என்னென்ன தொழில் வருகிறது, எவ்வளவு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டீங்க, அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்துடைய நிலைமை என்ன, எத்தனை தொழிற்சாலைகள் இந்த அரசு வந்த பிறகு பயன்பாட்டுக்கு வந்திருக்கு என்ற செய்தியெல்லாம் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். வெள்ளை அறிக்கை கேட்டா இதுவரைக்கும் வெளியிடவே இல்லை. மீறி கேட்டா திரு ராஜா அவர்கள், தொழில்துறை மந்திரி ராஜா அவர்கள் பேசுறாரு, எடப்பாடி பழனிசாமி வெளிநாட்டில் போய் ஸ்பூன்ல சாப்பிட்டதே பெருசா நினைக்கிறேன்னு சொல்றாரு. நான் போய் வெளிநாடு போய் ஸ்பூன்ல சாப்பிட்டது பெருசா நினைக்கிறேன். ஆமாம், நான்லாம் ஸ்பூன்ல சாப்பிட்டது பெருசு தான். நான் விவசாய குடும்பத்தில் பிறந்தவன், சாதாரண குடும்பத்தில் பிறந்தவன், கையில் சாப்பிட்டு தான் பழக்கம். உங்களை போல உங்க அப்பா மத்திய மந்திரியா இருந்தாரு, நீ செல்வ செழிப்பில் வந்தீங்க, நீங்க தங்க ஸ்பூன்ல சாப்பிடலாம், வெள்ளி பிளேட்ல சாப்பிடலாம். உங்களுடைய தலைவர் திரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய அப்பா முதலமைச்சர் இருந்தாரு, செல்வ செழிப்பில் இருந்தாரு, அவர் தங்க ஸ்பூன்ல சாப்பிடலாம், இன்றைக்கு வெள்ளித்தட்டில் சாப்பிடலாம். இங்கே இருக்கின்ற மக்களோடு மக்களாக வாழ்ந்துட்டு நாங்களும் ஸ்பூன்ல சாப்பிட முடியாதப்பா, கையில் தான் சாப்பிட முடியும். ஏழை மக்களை சிந்திக்க வேண்டும், ஏழை மக்களை சிந்திக்க வேண்டும். ஏழை மக்களை விமர்சனம் செய்தால் உங்களுக்கு அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற தேர்தலிலே டெபாசிட் கூட கிடைக்குமா? எவ்வளவு திமிர் இருந்தா இந்த பேச்சை பேசணும். நாட்டில் இருக்கிறவங்க எத்தனை பேர் நம்ம ஸ்பூன்ல சாப்பிட்டு இருக்கிறோம், நம்மளாம் ஸ்பூன்லயே சாப்பிடுறோம். ஏங்க கையில் சாப்பிட்றதுக்கே சாப்பாடு கிடைக்காத மக்கள் தடுமாறிட்டு இருக்கிறாங்க. இதையெல்லாம் எண்ணிதான் அம்மா உணவகத்தை கொண்டாந்தாங்க. அப்படி மக்களுடைய பிரச்சனையை தெரியாதவர்கள் அமைச்சராக இருந்தா இந்த நாடு உருப்படியாகுமா? நாட்டு மக்களுடைய நிலைமை தெரியாதவர்கள் அமைச்சராக இருக்கிறாங்க. தயவு செய்து ஏழை மக்களை சிந்தித்து பாருங்க, ஏழை மக்களுடைய கஷ்டங்களை சிந்தித்து பாருங்க, அவருடைய நிலைகளை சிந்தித்து பாருங்கள். அவர்கள் இன்றைக்கு வேலைக்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள், இன்றைக்கு முழுமையாக உணவு கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அதையெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது, இதை புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது அம்மா உணவகத்தை கொண்டு வந்து வயிறாக உணவு கொடுத்த தலைவி புரட்சி தலைவி அம்மா. அதை கூட நீங்கள் மூட பார்க்கிறீங்க. அதற்கு முழுமையான பொருள் கொடுப்பதில்லை, தரமான உணவு தயாரிக்க முடியாத சூழ்நிலை. அதை எப்படியாவது மூட வேண்டும் என்று இந்த ஸ்டாலின் மாடல் அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அம்மா உணவகத்தில் பணிபுரிந்த அந்த ஊழியர்கள் அதை குறைத்தாங்க, பணிபுரிகின்ற ஊழியருடைய எண்ணிக்கை குறைச்சாங்க.
அந்த அம்மா உணவகத்திற்கு வழங்கப்படுகின்ற பொருளுடைய தரத்தை குறைப்பதற்கு பல்வேறு நடவடிக்கை எடுத்த அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம். இவரெல்லாம் ஏழை மக்களை காப்பாற்றுகிறோம். சிந்தித்து பாருங்க, அண்ணா திமுக அரசு எப்படி, திமுக அரசு என்பது 2011க்கு முந்தி திமுக அரசாங்கம் இருந்தது. 2011 2020 வரைக்கும் அண்ணா திமுக அரசு ஒப்பிட்டு பாருங்கள். அத 2011க்கு முந்தி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க? 2011 2020 வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தமிழகம் இந்தியாவிலேயே உயர்ந்த மாநிலமாக வருவதற்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தி தமிழகம் இந்தியாவிலே முதன்மை மாநிலம் என்ற உயர்ந்த நிலைக்கு பாடுபட்ட அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இன்றைக்கு அந்த நிலையா இருக்குது.